சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சேத்தரணம் செல்வோமா அப்படின்னு ஒரு பாட்டு. பூவோம் பூவோம் க்ஷேத்ராடனம் பெறுவோம் பெறுவோம் பேரானந்தம். திருமலை வாசா வெங்கடேசா திருத்தணி மலைவாழ் குமரேசா. மாருதி சமேத நரசிம்மா காஞ்சி காமாட்சி அருள்வரதா. கந்த கோட்டம் கந்தா கந்தா திருவல்லிக்கேணி வெங்கட கிருஷ்ணா. மயிலை வாசா கபாலீஸ்வரா ஏரி காத்தவனே கோதண்டராமா. உலகளந்தவனே திருவிக்ரமா அண்ணாமலைக்கு அரோஹரா. திருமயிலம் வாச மயில் வாகனா திருவல்லி மால ஹயக்ரீவா. நடன சிங்காரா நடராஜா கோவிந்த ராஜா வைத்தீஸ்வரா. ஆராமுதா அகிலாவா ராஜகோபாலா சுவாமிநாதா. தேவர்கள் போற்றும் பிரகதீஸ்வரா அரங்கமா நகரில் அருள்வோனே. சௌமியநாதா தர்பசயனா ராமர் கோவிந்த ராமேஸ்வரா. போவோம் போவோம் க்ஷேத்ராடனம் பெறுவோம் பெறுவோம் பேரானந்தம். பழனி ஆண்டவா கள்ளழகா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரா. குஞ்சரி மணாளா கோதை மன்னா கோமதி சங்கர நாராயணா. நெல்லையப்பா செந்திலாதிபா தோதாத்ரிநாதனும் அழகர் நம்பியும் காணும் மாய குமரியம்மா குமார கோவி குருபரணி. அனந்த சயனா பத்மநாபா ஜனார்தனா சம்பு மகாதேவா. சுவாமியே சரணம் ஐயப்பா கருணை கடலே குருவாயூரப்பா. ஷிரடியில் வாழும் சாய்நாதா சிந்தள கோடி ஈஸ்வரனே. மந்த்ராலயத்தின் மகத்துவனே மகிமைக்குள் காஞ்சி சங்கரனே. போவோம் போவோம் க்ஷேத்ராடனம் பெறுவோம் பெறுவோம் பேரானந்தம். ஜெருஸ்தல ஸ்தலத்தில் இயேசுநாதா மெக்கா மதீனா ஹே அல்லாஹ். போதி மரத்தடி புத்த தேவா அனைத்தும் நீயே சிவசங்கரா. நீலாங்கரையில் திகழ்வோனே கேளம்பாக்கம் மறையோனே. வெங்கலேரி சபரீசா வெங்கடேசா சிவசங்கரா. எல்லா ஸ்தலமும் நீதானே எங்கும் எதிலும் உறைவோனே. வல்லானொருவன் நீதானே வணங்கினும் அருள்வீர் பெருமானே. போவோம் போவோம் க்ஷேத்ராடனம் பெறுவோம் பெறுவோம் பேரானந்தம். பெறுவோம் பெறுவோம் பேரானந்தம். நம்ம இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு இந்த கோயில்கள் இதெல்லாம் எந்த நாட்டிலையுமே இருக்காது. தடுக்கி விழுந்தால் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும். வெதர் இட் இஸ் மெயின்டைன் ப்ராப்பர்லி ஆர் நாட் அதை பற்றி இல்லை. பட் தேர் ஆர் டூ மெனி டெம்பிள்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. இன்ஃபேக்ட் இந்தியாவினுடைய ஆத்மா அந்த கோயில்கள் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கும். அதனால் நம்ம மோகன் சார் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆந்திரா போயிருந்தோம். சரி, ஆந்திராவில் மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ்லேருந்து நீங்கள் ஆந்திரா போகிற வழியில் தடான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. கீழே கொஞ்சம் இறங்கி போனால் ஒரு
காளி அம்மன் கோயில் இருக்கும். கிராமம்தான், ஆனால் அவ்வளோ பெரிய கோயில் கட்டி அண்ட் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு அந்த மாதிரிலாம் பக்கவாரியமும் மதிப்பாங்க. அங்கேருந்து போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நெல்லூரில் அந்த ரிவர் பேங்க்லேயே ஜொன்னல் வாடா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. நம்ம ரெட்டி சார் அவங்க சம்பந்தி வீடு அது. அதுக்கப்புறம் விஜயவாடா போனீங்கன்னா கனகதுர்கா, விஜயவாடா தாண்டி போனீங்கன்னா அன்னவரம் சத்யநாராயண சுவாமி, ரொம்ப அழகான கோயில். மலை மேலே இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் என்ன, ரத்னகிரி. அங்கே ஓடுற நதிக்கு பேர் என்ன, பம்பா. ஸோ மலை மேலே மலையை சுற்றி பம்பா போட்டெலாம் போகும். அண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டெம்பிள் அது. அதாவது கீழே பிள்ளையார், அது பக்கத்தில் சூரிய நாராயணன், இந்த பக்கம் அம்பாள், இங்கே சிவன். இப்படி பிரம்ம பீடம். இது அப்படியே இந்த சீலிங்குக்கு மேலே போயிட்டே இருக்கும். டபுள் டெக்கர் டெம்பிள். அங்கே போனீங்கன்னாக்கா சிவன், சத்யநாராயண சுவாமி, அதுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி. அண்ட் தனியாகவே ராமர் கோயில் ஒன்று, அதுக்கு எதிராக ஆஞ்சநேயர் ஒன்று, அந்த கிராம தேவத்தை. இப்படி ஒரு அழகான கோயில், ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஒரு. ஏன்னா பிகாஸ் ஹில் மேலே இருக்குது, ப்ளஸ் ரிவர் இருக்குது அந்த இடத்துல. ரொம்ப நல்ல கோயில். பூஜையெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஆந்திராவில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்க சத்யநாராயண விரதம்னு ஒன்று பண்ணுவாங்க. அதனால் அங்கே டெய்லி ஏதாவது விரதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஒரே பூஜை தான். ஒரு 500 ரூபா பூஜைன்னா சாமிக்கு நேராக கொடிமரத்துக்கிட்ட உட்கார வச்சு பண்ணுவாங்க. 33 ரூபான்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலில் வரிசையாக உட்கார வச்சுட்டு மந்திரம் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பூஜை பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அண்டு ஃபுல்லாக ஒரு கேன்டீன் இருக்குது, ப்ளஸ் ஃபுல் அன்னதானம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா அன்னதானம் பண்ணுவாங்க. எதுவும் சும்மா சிம்பிளாக இல்லை, ஒரு டிப்பிக்கல் ஆந்திரா மீல்ஸ். பருப்பு பொடி, அவக்காய், ஊறுகாய், பப்புச்சாறு, ரசம், தயிர், அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுவாங்க. தங்கத்துக்கெல்லாம் சூப்பராக இடம் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது போகணுன்னா நீங்கள் இங்கேருந்து நேராக ட்ரெயின் ஏறிட்ட போகிறோம். இங்கேருந்து ஆந்திரா போகிற ட்ரெயினில் அன்னவரம் நிற்கும். ஸோ அன்னவரத்தில் நின்ன உடனே அங்கே பஸ் இருக்குது. ஸோ ஏறி கோயிலுக்கு போக வேண்டியது தான். ரொம்ப கிட்ட தான், 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். மலை மேலே போனால் ரூமெல்லாம் கொடுப்பாங்க. இல்லை நிறைய டாய்லெட் கட்டி விட்டுருக்காங்க. எங்கே வேணால் நீங்கள் படுத்துக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கோயில் சாப்பாடு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். இல்லை ஒரு கேன்டீன் இருக்குது, அதுவும் சப்சிடைஸ் தான், அங்கே சாப்பிட்லாம். கோயிலில் நார்மலாக போய் தரிசனம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கிட்ட போய் நின்று பண்ணணுன்னா தான் டிக்கெட்டு. அதர்வைஸ் எவ்வளோ தடவை வேணால் சாமி கும்பிட்டுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். அதுக்கடுத்து போனீங்கன்னாக்கா விசாகப்பட்டினத்துக்கிட்ட சிம்மாச்சலம்னு சொல்லிட்டு. சிம்மாச்சலம்ன்றது என்ன, ஒரு சந்தன கூடு, அதுக்குள்ளே வராகர் நரசிம்மர். ஒரு பக்கம் வராகர், ஒரு பக்கம் நரசிம்மர். ஆனால் சிவலிங்கம் மாதிரி சந்தனம் போட்டு வைப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் ஐயர் கண்ணு கட்டிக்கிட்டு மூலஸ்தானத்துக்குள்ளே போய் அந்த சந்தனத்தெல்லாம் எடுத்துகிட்டு கற்பூரம் பூஜைலாம் பண்ணிவிட்டு திருப்பியும் சந்தனத்தை போத்திட்டு வந்துடுவார். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் திறப்பாங்க. நீங்கள் அந்த சிம்மாச்சல மூர்த்தியை பார்த்துட்டு இப்படி வர்றபோது தனியாக அம்பாளுக்கு ஒரு கோயிலெலாம் இருக்கும், அது சிம்மாச்சலம். அங்கேருந்து போனீங்கன்னாக்கா பத்ராச்சலம் ராமர் கோயில், ரொம்ப அழகான கோயில். ஒரு கோதாவரி ரிவர், கிருஷ்ணா ரிவர்லாம் இருக்கும். சின்ன மலை தான். மேலே ஏறி போனீங்கன்னாக்கா ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி, அதுக்கு நேர் எதிராக வந்து ராமர், அவர் மடியில் சீதை உட்காந்த மாதிரி ஆஞ்சநேய சாமி, லக்ஷ்மணன். அண்ட் அந்த கோயிலை சுற்றி வர்றபோது முதல்ல ராமருடைய ஒரிஜினல் பாதம் இருந்த ஒரு இடம் இருக்குது. அப்புறம்தான் கோபண்ணாவாக இருந்து பின்னால் பத்ராச்சல ராமதாசானவர் கட்டின புது கோயில் இது. நான் ஒன்று அங்கே ராமருடைய பாதம் இருக்கும். ரொம்ப நல்ல கோயில் அது கூட. அந்த கோயில்லையும் வந்து ரொம்ப நல்லா பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அண்டு சீதா கல்யாணம், ராம கல்யாணம் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பேர் வேணாலையும் அது பண்ணலாம். தரிசனத்துக்கு யார் தெய்வம் தேவையில்லை. ஆனால் ராமர் கிட்டே போய் ஒரு 2 அடி தள்ளி உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணிட்டு வரணுன்னாக்கா அதுக்கு ஏதோ டிக்கெட் இருக்கும். இது அங்கே பத்ராச்சலம் ராமர் கோயில்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயவாடா கனகதுர்கா, அன்னவரம் சத்யநாராயண சாமி, ஸ்ரீகூர்மம், அதுக்கப்புறம் ஸ்ரீமுஷ்ணம், மாதிரி ஆந்திராவில் நிறைய கோயில்கள் எல்லாம் இருக்குது. ஸோ எங்கே வேணால் நீங்கள் போகலாம்.
அண்டு மிஞ்சி போனால் 700 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் சொல்கிற எல்லா கோயிலுமே மெட்ராஸ்லேருந்து வித்தின் 700 கிலோமீட்டர். ஜாலியாக ஒரு கார் வச்சுன்னு கூட போயிட்டு வந்துடலாம். இல்லை விஜயவாடா வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு, ஏன்னா இங்கேருந்து விஜயவாடாக்கு 6 ஹவர்ஸ்லேயே ட்ரெயின் போயிடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு டாக்ஸி வச்சுலாம் கிட்ட தான் அந்த கோயிலெல்லாம் இருக்கும், எல்லாம் சுற்றிட்டு வரலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதே மாதிரி கர்நாடகா போனீங்கன்னா எவ்வளோ கோயில், சுப்பிரமணியா, முதல்ல கட்டில் துர்கா, அதுக்கப்புறம் இந்த மேங்களூர்கிட்டயே கட்டில் துர்கா இருக்குது, அப்புறம் மேங்களூர் கணேஷா. அங்கேருந்து போனால் நல்லி தீர்த்தான்னு சொல்லி கழுத்தளவு தண்ணீர்லேயே போயிட்டு ஒரு சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு வர மாதிரி. ஆனால் அந்த சிவலிங்கத்துக்கு பின்னால் ஒரு பாம்பு இருக்குது அந்த இடத்துல. அது நல்லி தீர்த்தா, கட்டில் துர்கா, அதுக்கப்புறம் கொல்லூர் மூகாம்பிகா, அங்கே இங்கே சுப்பிரமணியா, அண்ட் தென் உடுப்பி, தர்மஸ்தலா, இந்த மாதிரி அங்கேயும் எக்கச்சக்கமாக கோகர்ணம் வரைக்கும் போகலாம். நீ ஃபுல்லாக கோவா, பெங்களூர் இல்லையா, கோகர்ணம் அது வரைக்கும் போகிறதுக்கு நிறைய கோயில்கள் இருக்குது. நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லா கோயிலையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. கேரளா சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஒரு கோயில் இருக்கும். ரொம்ப நல்ல பூஜைலாம் வச்சுருப்பாங்க. தி ஒன்லி ப்ராப்ளம் இஸ் காலையில் 4 மணிக்கெல்லாம் கோயில் திறந்துருவாங்க, ஒரு 10:30-11 மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க. அதனால் நம்மள மாதிரி கொஞ்சம் லேட் லத்தீஃப்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே கோயில் மூடியிருக்கும். திருப்பி நீ சாயந்தரம் 4:30-5 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் காலையில் 4 மணிக்கு எழுற பழக்கம் இருந்தால் எழுந்திரிச்சு 4 மணிக்கு ஆரம்பித்தானா 11 மணிக்கு வந்து ரூமில் தங்கிடு. அதுக்கப்புறம் திருப்பியும் 4:30 மணிக்கு மேலே போகும். அப்போ நிறைய கோயிலை பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயில், அவ்வளோ கோயில் இருக்குது கேரளாவில், ஒரு 100 கோயிலுக்கு மேலே இருக்கும். அதனால் நம்முடைய இந்தியாவினுடைய ஆத்மாங்கிறதே கோயிலில் தான் இருக்குது. இப்போல்லாம் யாரும் போகிறது இல்லை. இல்லைன்னா அந்த கோயிலெலாம் நம்மளுக்காக தானே கட்டி வச்சாங்க. இப்போல்லாம் போகிறதில்ல, ஜனங்கள்லாம் போகிறதில்ல. நல்ல ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் கண்டுக்கவே மாட்டாங்க. நீ அர்ச்சனை டிக்கெட் வாங்கினா கூட அங்கே தனியாக ஒரு கவுண்டர் இருக்கும், அங்கே தான் நீ பண்ண அர்ச்சனைக்கு உனக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. ஐயருக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ ரொம்ப தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் சீரியஸ். நிறைய கோயில் இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ போங்க. அந்த காலத்துலலாம் ட்ராவல்ன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு. ட்ரெயின் இருக்குது, பஸ்ஸுங்கெல்லாம் இருக்குது, டூரிஸ்ட் கம்பெனிங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. தங்கத்துக்கெல்லாம் நிறைய இடம் வந்துச்சு. எல்லா இடத்துலையும் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இருக்குது. அண்ட் உங்களுக்கும் உங்கள் ஆஃபீஸுங்களில் நிறைய பேருக்கு எல்டிசின்றாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்கா யூ கேன் கோ ஆன் ட்ராவல்ஸ், யுவர் கம்பெனி வில் பே ஃபார் யூ. அந்த மாதிரி நிறைய இருக்குது. வடநாட்டு கோயில்களை விட நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற கோயில்கள் ஆர்கானிக். ஏன்னா இதெல்லாம் கருங்கல் விக்கிரகங்கள். வடநாட்டில் இருக்கிறதெல்லாம் மார்பிள். அதனால் நமக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வராது அதுலேருந்து. நம்ம ஊர் கோயில்களில் பிரசாதம்லாம் புளி சாதம், தயிர் சாதம், பன் பொங்கல் இந்த மாதிரிலாம் நல்லாவே இருக்கும். வடநாட்டில் இந்த சுகர் கோட்டட் கடலை மாதிரி ஒன்று கொடுப்போம். அது எல்லா கோயிலையும் அதுதான் கொடுப்பானுங்க. ஒரு ப்ராப்பர் நமக்கு பழகி போன ஒரு வழிபாட்டு முறையெல்லாம் அங்கே இருக்காது. ஸோ இப்போ லீவ் விடுவாங்கள்ல உங்கள் ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம், அப்போது மே மாதம், ஜூன் மாதம், இல்லை அட்லீஸ்ட் ஏப்ரலுக்கு மேலே, ஏப்ரல் 5க்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஸ்கூல்லாம். ஒரு 1.5 மாதம் போங்க. உங்களுக்கு பாஷை தெரியாது, இல்லை எங்களுக்கு எப்படி போகணும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா பேசாமல் கேரளா டூரிசம், ஆந்திர பிரதேஷ் டூரிசம், கர்நாடகா டூரிசம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். அப் டு மகாராஷ்டிரா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போல்லாம் பிளேனே போகுது ஷிரடிக்கு. அதனால் நீங்கள் ஷிரடிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றது ஒரு வழி. இல்லை எங்கேருந்து நீங்கள் அங்கே இருக்கு இல்லையா, பண்டர்பூர், ஷிரடி, நாசிக், திரையம்பகேஸ்வர், கணேஷ்புரி, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அங்கேயும் அம்பாஜி, சோம்நாத், இதெல்லாம் போகலாம். குஜராத் அண்ட் மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு நிறைய இது. மந்த்ராலயம் இருக்குது. இங்கேருந்து டைரெக்டாக ட்ரெயின் போகுது. மந்த்ராலயம் ரோடுன்னு சொல்லி பாம்பே சைட் போகிற எல்லா ட்ரெயினும் நிற்கும். இறங்கின உடனே அங்கே பஸ் இருக்கும். ஏன்னா நேராக கோயிலுக்கிட்ட கொண்டு போயிடுவோம். அங்கே 30 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸ் எக்கச்சக்கமாக கோயிலே கட்டி விட்டுருக்காங்க. அது போக ஆந்திர பிரதேஷ் டூரிசம் ஹோட்டல்லாம் இருக்குது. கோயிலில் சாப்பாடு போடுவாங்க. பெரிய ஒரு நதி ஓடுதாங்க, அதில் குளிச்சுட்டு அந்த மஞ்சால மாதான்னு ஒரு அம்மா, அவங்கள கும்பிட்டுட்டு பக்கத்தில் ராகவேந்தர் அங்கே கும்பிடலாம். ஸோ அது பற்றி நிறைய கோயில். இன்னும் சண்டூர் குமாரசாமி கோயில்னால் ஆந்திராவுக்கும் கர்நாடகா நடுவில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அங்கே பராசக்தி, சிவன்,
முருகர் இருக்காங்க, ரொம்ப விசேஷமான கோயில். மாதிரி போகணுன்னு நினச்சிட்டிங்கன்னா போயிட்டே இருக்கலாம். உங்கள் எல்லாரோட நான் ஜாஸ்தி சுற்றுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நீங்கள்லாம் பார்ட் டைம் சுற்றுவீங்க. நான் ஃபுல் டைம் சுற்றினேன் ஒரு 5 வருஷ காலம். எங்கே வேணால் போவேன், எப்படி வேணால் தங்குவேன், அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பேன். அதனால் எல்லா கோயிலையும் பார்க்க முடிஞ்சது. அண்ட் அவ்வளோ ஒரு தடவை பார்த்துடணும். இப்போ ஒரு தடவை பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டா அப்புறம் நீ வீட்டில் போய் அதை பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி மைண்டில் ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உட்காந்த இடத்துலேயே நீங்கள் ஒவ்வொரு கோயிலாக அசைப்போட முடியும். ஸ்கேனிங்னு சொல்லுவாங்க. ஒரு பேஜை புரட்டிக்கினே வர்ற மாதிரி பார்க்க முடியும். இப்போ நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணுறோம். நான் பார்க்காத கோயிலே கிடையாது. அதனால் கைலாசம், கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத், முக்திநாத், பசுபதிநாத், கேதார்நாத், காசி, கயா, புத்தகயா, அன்னபூர்ணி, விசாலாட்சி, கஞ்சி காமாட்சி, காமாக்கியா, தட்சிணேஸ்வர், காளிகாட், பூரி ஜெகநாத், கோனாரக், புவனேஸ்வர், சிம்மாச்சலம், விஜயவாடா, கனகதுர்கா, அன்னவரம், சத்யநாராயண, ஸ்ரீகூர்மம், ஸ்ரீமுஷ்ணம், ஜில்லலுமுடி, அம்முவாரு, மும்முடிவரம், பாலயோகி, ஜெகன்மோகனி, சண்டூர் குமாரசாமி கோயில், இப்படி வரிசையாக சொல்லிக்கினே வருவேன். எல்லா கோயிலையும் மைண்டில் அப்படியே கொண்டு வருவேன். அதுலேயும் வேகமாக பூஜை கூட பண்ணிவிடுவேன். இதெல்லாம் ப்ராக்டிஸில் வரும், உங்களுக்கும் வரும். நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஈஸி. ஒன்று ப்ரேயர். ப்ரேயர்ன்றது ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை டிக்கெட் பண்ணிட்டு வந்துடுறது. ப்ரேயர்ஃபுல்னஸ்னால் எப்பயுமே கடவுளோட கொடுத்தனன்னு நடத்துறது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் அசை போட்டுனே இருக்காது. ஒரு தடவை மாடு சாப்பிட்றோம், ஒரு இடத்துல போய் உட்காந்து அசை போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீ ஒரு தடவை எந்த கோயிலுக்காவது போனால் அந்த கோயில் அப்படியே மைண்டில் வாங்கு. அதுக்கப்புறம் உனக்கு எப்போல்லாம் சும்மா கிடையாதோ ஊர் ஒம்பெல்லாம் யோசனை பண்ணி இதனால் நமக்கு என்ன லாபமாக இருப்போது? ஒன்றும் கிடையாது. எப்போல்லாம் உனக்கு போர் அடிக்குதோ நீ போயிட்டு வந்து ஏதாவது ஒரு கோயிலை, இல்லை நீ போயிட்டு வந்து எல்லா கோயிலையும் வரிசை அப்படியே அசை போட்டு அங்கே பூஜை பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணினா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரேயர் ஆகிடும். தட்ஸ் கால்ட் ப்ரேயர்ஃபுல்னஸ். அதனால் ட்ரை பண்ணுங்கள். ஆன்மீகன்றது ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் இட் ரிக்வயர்ஸ் ஏ ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின். ஈஸி, பட் ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின் தேவைப்படும். எதை பற்றியோ யோசனை பண்ணி நமக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. அதை விட இந்த மாதிரி பண்ணிட்டா யாராலையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. நீ ஒரு சிஸ்டம் உனக்குன்னு வச்சுக்கிட்டுன்னு வைய, எங்கேருந்தால் உனக்கு என்ன? எப்போ பாரு உன் மைண்டு வேறு ஒரு உலகத்துலேயே இருக்கும். ஆனால் இந்த உலகம், இதில் இருக்கிற ப்ராப்ளங்க, ஜனங்க, இதில் இருக்கிற நல்லது கெட்டது, இதெல்லாம் வந்து கண்டுக்கவே தேவையில்லை. பட் யூ ஹாவ் டு டியூன் யுவர் செல்ஃப் டு தட். ஓகே, அடுத்த கொஸ்டின். நமது முன்னோர்கள் கட்டிய கோவில்கள் அனைத்துமே ஒரு இன்ஜினியரிங் மார்வல் என்று இன்றளவும் போற்றப்படுகின்றது. இதில் இமயமலையில் உள்ள கேதார்நாத் கோவிலுக்கும் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலுக்கும் இடைப்பட்ட தூரம் கிட்டத்தட்ட 2383 கிலோமீட்டர். செயற்கைக்கோள் திசை காட்டும் கருவி, GPS போன்ற மிக நுட்பமான அறிவியல் சாதனங்கள் எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் கேதார்நாத் சிவன் கோவிலில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் வரை உள்ள 8 சிவன் கோவில்களும் ஒரே தீர்க்கரேகையில் கட்டப்பட்டிருப்பதாக ஒரு ஆய்வறிக்கை உறுதி செய்கிறது. இவை வெவ்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்டவை என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. இதில் பஞ்சபூத ஸ்தலங்களான 5 சிவன் கோவில்களும் அடக்கம். இதனை நமது முன்னோர்களின் அறிவியல் சாதனை என்று சொல்வதா அல்லது ஆன்மீக ரகசியம் என்று சொல்வதா? இப்போல்லாம் அவங்க சேட்டிலைட் இதெல்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் இருந்தாங்க. அவர் மாத்திரம் இல்லை, அந்த மாதிரி நிறைய மகான்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா அக்கல்ட் பவர்ஸ்ன்றாங்க இல்லையா, சர்வ சித்தின்னுவாங்க, அது இருந்தது. அதனால் உங்களை மாதிரி அவங்க பஸ்ஸு, ரயில், காரு, டாக்ஸி இதெல்லாம் தேவையே இல்லை. ஆகாச மார்க்கத்தில் அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற போது ஸோ ஈஸி இன்னும். இப்போ ஏரியல் வியூ வேறு, நீ பூமியிலேருந்து பார்க்குறது வேறு. அவங்க ஆகாச மார்க்கத்தில் போகிற போது அவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வர்றது ஒன்று. ரெண்டாவது, நிறைய கோயில்கள் கண்டுபிடிச்சது இல்லை புனருத்தாரணம் செய்ததெல்லாம் ஆதிசங்கரர் தான். இந்து மதம் இன்றைக்கி வரைக்கும் ஆதிசங்கர் வர்றதுக்கு முன்னாடி 72 மதங்கள் இந்து மதத்துக்கு போட்டியாக இந்தியாவில் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா டிபேட் பண்ணி கான்கர் பண்ணி தன்னுடைய ஐடியாஸை மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம கும்பிட வேண்டிய கடவுள்களை சண்மதம்னார். 6 விதமாக சாமி கும்பிடலான்னு. இதுக்கு என்ன காணாபத்தியம் அப்படின்னாக்கா பிள்ளையாரை கும்பிட்றது.
பிள்ளையார் உருவம் எப்படி இருக்கும், அவருக்கு என்ன பூஜை பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும், என்ன நைவேத்தியம் வைக்கணும், அது மாதிரி. சௌமாரம் அப்படின்னா முருகர், அவர் எப்படி ஸ்காந்தம், அப்புறம் வைஷ்ணவம், சைவம், சூரியனை கும்பிடுறது இல்லையா, இப்படி 6 விதமாக பண்ணார். சூரியன், விநாயகர், முருகன், பெருமாள், சிவன், அம்பாள், 6 பிரிச்சுட்டார். அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் போட்டார். ஸோ இட்ஸ் ஃபார் யூ டு சூஸ் வாட் யூ வாண்ட். என்ன கடவுள் பிடிக்குதோ, அவரவர் இறையவர் குறைவில் நிறையவர், அவர் விதி வழி அடையன் என்றார். உனக்கு எந்த மாதிரி கடவுளை பிடிக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் ஃபார்மேட் கொடுத்துட்டார். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ஃபாலோ தட் ரூட். அவர் ரூப பேதங்களை ஆதரிக்கலை, ஏகன் அநேகன், ஒரே கடவுள் பல விதமாக தெரிகிறான் அப்படிங்கிறது தான் அவருடைய பద్ధதி. அந்த காலத்தில் இந்த மகான்களுக்கு இந்த மாதிரி சில பவர்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், கேரளாவில் சிவபிரபாகர சித்தியோகின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நம்ம சபரிமலைக்கு கீழே செங்கன்னூர் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற அம்மா அவருக்காக பாயசம் பண்ணுறா. பண்ணி, என் பொண்ணு பாம்பேயில் இருக்கா சாமிகளே, அவளுக்கு இந்த பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒன்று. சரி, யாராவது ஒருத்தரை அந்த பாம்பே அட்ரஸ் தெரிஞ்சவங்களே என் கூட அனுப்புன்றார். இந்த அம்மா ஒரு போல் நிறைய பாயசம் பண்ணுறா. அந்த அளவுக்கு ஒன்றும் பக்கத்தில் இருந்து ஒரு மலை மேலே ஏறுறாரு. மலை மேலே ஏறிட்டு அந்த ஆளை இவர் கையில் இருக்கிற குச்சியை பிடிச்சிக்க சொல்கிறார். இங்கேருந்து பாம்பேக்கு 10 நிமிஷத்தில் போய் 10 நிமிஷத்தில் பாம்பே போயிட்டு பாயசத்தை கொடுத்துட்றாரு. ஒரு வாரம் அந்த வீட்டில் தங்கியிருக்காரு. Anil, was there any major siddhi he showed to you? Janardhanan Nair. Walking in air, covering distance within no time, appearing at 2 different places at the same time, do Padmasana in air, floating in air, bathing in boiling water, talking to a deadly snake, staying with me without any food for months in a row. Once Swamiji visited house of famous person in Erimeli named Cherapadu Yogini Amma. She prepared payasam for Swamiji and wished her daughter was also here as she loved payasam. But unfortunately, she was in 100 kilometers away in Bombay. Swamiji said that I shall give this payasam to her daughter today itself. Yogini Amma gave him a jar of payasam and an assistant to guide him to her daughter's house. Both Swamiji and the assistant walked up to the top of the hill nearby. Swamiji asked the assistant to hold his stick so that both of them could walk through the sky. In a matter of no time, they reached Bombay and Swamiji stayed with the daughter for 1 week before he returned back to the ashrama. இந்த மாதிரிலாம் பவர் இருக்குன்னா நம்பிக்கை வருதா? அந்த மாதிரிலாம் ஆளுங்க இல்லை. அவ்வளோ பவர் இருந்தவங்கலாம் இருந்தாங்க. ஆதிசங்கராச்சாரியார் ஒவ்வொரு இடமும் போகிறாரு. இந்த சனாதன தர்மத்தை புனருத்தாரணம் பண்ணுறது தான் அவரோட லைஃப் மிஷன். அதனால் அவர் தப்த கொண்டாம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் கேதார்நாத் பத்ரிநாத்தில் தப்த கொண்டோம்னா சுடுதண்ணி குளம். இப்போ கூட ஜனங்கள்லாம் போகிறவங்கலாம் அங்கே குளிப்பாங்க இல்லையா. ஸோ மிலிட்ரிக்காரங்கெல்லாம் 6 மாதம் ஐஸ் மூடி இருக்கும்னு அந்த தப்த கொண்டத்துக்கிட்ட தான் தங்குவாங்க. ஒரு துணியில் உருளைக்கிழங்கு அரிசி 2த்தையும் அந்த சுத்தனில் முங்கி எடுத்தால் அது வெந்துடும். அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. இதுதான் தப்த குண்டத்தோடு. ஸோ ஆதிசங்கரர் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போனபோது அந்த தப்த குண்டத்தில் 2 சிலை கிடச்சிது. ஒரு சிலை தான் இன்றைக்கி பத்ரிநாராயணன் கோயிலில் இருக்கக்கூடிய சாலக்கிராமம். அது ஆக்சுவலாக கேது. அதாவது 2 காலம் இப்படி வச்சுக்கிட்டு பிள்ளையார் தான் இருக்கார் அங்கே பத்ரிநாராயணன் கோயிலில். மற்றதெல்லாம் டெக்கரேஷன், தலைக்கு கிரீடம் எல்லாம் வச்சு பார்த்தா பெருமாள் மாதிரி அவங்க டெக்கரேட் பண்ணுறாங்க. ஆனால் அது பிள்ளையார் தான். இன்னொன்று, நம்ம காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலில் எங்கள் காமாட்சியை சுற்றிட்டு வர்றபோது அருப்பலட்சுமின்னு இருக்கும். ஒரு ஷேப்லெஸ் ஒரு அம்மன் இப்படி உட்காந்துன்னு இருக்கும் இந்த பிரகாரத்தில். ஸோ நீங்கள் காமாட்சி அம்மாவுக்கு பூஜை பண்ண குங்குமத்தை அருப்பலட்சுமி மேலே தடவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அந்த அருப்பலட்சுமி தான் முதல்ல அவர் கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணது சங்கராச்சாரியார். பின்னால் இவங்க கொஞ்சம் உருவம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அம்பாளை பண்ணி வச்சாங்க. ஸோ ஆதி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களில் ஈவன் அம்மன் கூட ஒரு லிங்காகாரமாக தான் இருந்திருக்கும்.
நீங்கள் பெரியபாளையம் போகிறீங்க, பார்த்தா ஒரு அம்மனோட ஃபேஸ் மாதிரி இது இருக்கும், முகப்படாமல் பண்ணுவாங்க இல்லையா, கவச்சம். ஆனால் அது கிடையாது, உள்ள சிவலிங்கம் தான் இருக்குது. நீங்கள் திருவேற்காடு கோயிலுக்கு போங்க, எந்த கோயிலுக்கு போனாலே அந்த காலத்து கோயிலெல்லாம் லிங்கம் தான் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு மேலே தான் இவங்க இதெல்லாம் வைக்கிறது. ஸோ ஒரு காலத்தில் அப்படி தான் சிஸ்டம் இருந்தது. மகான்களுக்கு எல்லா பவரும் இருந்தது, அக்கல் பவர் இருந்தது. ஆனால் தே நெவர் யூஸ்ட் இட் ஃபார் பாம்ப் ஆர் வேனிட்டி. ராமகிருஷ்ணர் உட்காண்டிருக்காரு. அப்போது ஒரு ஆள் என்ன பண்ணுறான், தண்ணி மேலே நடந்து வர்றான். வந்த உடனே ராமகிருஷ்ணன் அதெல்லாம் பார்த்துன்னே இருக்காரு. 10 வருஷ தவத்தை வீணாக்கிட்டேன்னாரு. 8 நாள் முடிஞ்சிருக்கும், நீ 10 வருஷ தவத்தை வீணாக்கிய என்ன அர்த்தம்? போட்டுக்காரனுக்கு 8 நாள் கொடுத்தா அவனை கொண்டாந்துருப்பான். எதுக்கு நீ 10 வருஷம் தவத்தை வீணாக்கின? நீ தண்ணி மேலே நடந்தால் எனக்கு என்ன நடக்கட்டின்னு அர்த்தம், அதுக்கு அர்த்தம். ஸோ நிறைய பேர் இதில் மாட்டிக்கினாங்கன்னா தே வேஸ்ட் தேர் டைம் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ் தட் ஐ திஸ் அக்கல்ட் போகிறங்கிற மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ தர்மஸ்தலாலாம் போகிறீங்க, ஒரு காலத்தில் ஒரு தர்மதேவ குதிரை மேலே வந்துட்டு அங்கே இருந்த ஹெக்டேன்னு ஒரு ஃபேமிலி அவங்ககிட்ட சொல்லுது, இது நான் தர்மதேவதை, இந்த பூமியை புண்ணிய பூமியாக மாற்ற போகிறேன், நான் உனக்கு சில வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து கேட்பேன் எல்லாம் நல்லா நடக்குதான்னு, நீ நல்லா நடக்குது நிஜத்தை சொன்னியானா ஆசீர்வாதம் பண்ணுவேன், போய் சொன்னியானா உன்னை அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு. ஸோ அங்கே முதல்ல 2 சிலைகளை கொண்டாந்து கொடுக்குது அந்த தர்மதேவதை. இதை வச்சு இந்த ஐயருங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இது பூத பிரதிஷ்டை 2 இருக்குது, பிராமண பிரதிஷ்டை பூத பிரதிஷ்டை. பூதங்கள் கொண்டாந்து கொடுத்தா அது பூத பிரதிஷ்டை, அதனால் நாங்கள் இங்கே சாப்பிட மாட்டோன்றாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் நிஜமான ஒரு அந்த கோயில்களுக்கு சிலைங்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்தது தான் இப்போ இருக்கிற மஞ்சுநாத சுவாமி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். பூத பிரதிஷ்டைகளுங்கிறது வேறு, தெய்வ பிரதிஷ்டைகளுங்கிறது வேறு. இதனுடைய மெட்டீரியலைசேஷன், பூஜா பద్ధதிகள், நைவேத்தியம், மந்திரம் எல்லாம் வேறு வேறு இருக்கும். இன்றைக்கி தர்மஸ்தலா ரொம்ப பெரிய இடம், எத்தனை பேர் போனாலையும் சாப்பாடு போடுறாங்க. அண்டு எத்தனை பேர் போனாலையும் 3 நாள் ஃப்ரீயாக தங்கலாம். 3 நாள் ஃப்ரீயாக தங்கலாம். ரூம் நல்லா இருக்காது, ஆனால் தங்கலாம், சத்திரம் மாதிரி இருக்கும். அண்டு சாப்பாடு ஒரு நாளைக்கு 2 வேளை போடுவாங்க. ஒரு தரையில் உட்காந்து சாப்பிடணும், முடியலன்னா பெஞ்சு கொடுப்பாங்க. போனோடனே ஒரு சாதம் ரசம் கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் சாதம் சாம்பார், அதுலேயும் கொஞ்சம் மோர் குத்திடுவாங்க, கொஞ்சோண்டு பாயசம் ஏதாவது ஒரு மூலையில் வைப்பாங்க. ஒரு தொகையல் மாதிரி எப்போயோ போடுவாங்க. கோயிலுக்கு நிறைய தேங்காய் வந்துச்சுன்னா அது போதும், அது போதும் அந்த கோயிலை பற்றி. அதெல்லாம் எப்படி நடக்குது நீ யோசனை பண்ணி. அவங்க ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க, காலேஜஸ் நடத்துகிறாங்க, அண்டு யோக்கியமான ஒரு ஆன்மீகத்தை செய்கிறாங்க. அது சும்மா ஒரு வெள்ளை துண்டு வெள்ளை வேஷ்டி தான் போத்திக்கின்னு இருப்பார். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவங்கள பற்றியெல்லாம் வந்ததே கிடையாது. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, அந்த பூஜைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அது நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிவைன் எனர்ஜி அவங்கள கைட் பண்ணும். நீ ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் அது உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பைபிளின் புதிய ஏற்பாட்டில் உள்ள காஸ்பல் ஆஃப் ஜானில் மோஸ்ட் அஷ்யூர்ட்லி ஐ சே டு யூ அன்லெஸ் ஒன் இஸ் born again he cannot see the kingdom of God என்று இயேசு கிறிஸ்து நிக்கோதமஸ் ராஜாவுக்கு கூறுவதாக வருகிறது. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பல அன்பர்களும் தற்போது born again என்ற சொற்றொடரை தங்களது அன்றாட வாழ்வில் பல சூழ்நிலைகளில் பயன்படுத்துகின்றனர். மாண்ட உயிர்கள் அனைத்தும் தீர்ப்பு நாளில் மட்டுமே உயிர்த்தெழும் என்ற சித்தாந்தத்தில் முழு நம்பிக்கை வைத்திருக்கிற கிறிஸ்தவம் ஆத்மாவின் மறுபிறப்பில் என்றுமே நம்பிக்கை வைத்ததில்லை. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவம் எந்த மறுபிறப்பை born again என்று கூறுகிறது என்பதை தெளிவுபடுத்துமாறு. Most of these people are not enlightened souls. Like they either in Catholic or Protestant or Pentecost, they become brothers. They become brothers. They are given a particular dress code, all that ingella angi kattikkiradhu ellarkum Bible. They come and preach, that's all. They are not really enlightened or realized persons, including your bishops, archbishops and all.
அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. இது வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சித்தாஸ் கல்ட் இது. இன்ஃபேக்ட் நாஸ்ட்ரடாமஸ்க்கும் ஜீசஸ்க்கும் என்ன கன்வர்சேஷன் நடக்குதுன்னா, அவன் போய் கேட்குறான், யார் அந்த நிக்கோதமஸ் ராஜா ஜீசஸை கேட்குறான், இதாகவே நீங்கள் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னும். அபி தேட் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல். அதுக்கு இயேசுநாதர் சொல்கிறார், என் வெரி ட்ரூத் ஐ டெல் யூ, நான் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், flesh and blood can give birth to only flesh and blood. It is spirit that gives birth to spirit. அப்பா அம்மான்ற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான குழந்தை குட்டிங்களை தான் பெற்று போடும். அன்லஸ் யூ ஆர் பார்ன் வித் இட், நீ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் அன்றி யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். அன்லஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். அப்போ அந்த நிக்கோதமஸ் கேட்குறான், how is it possible? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நோ ஒன் நோஸ். எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வேர் த விண்ட் ப்ளோஸ் நார் வேர் இட் கோஸ். மூக்குக்குள்ளே இருக்கிற காற்று எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? மூக்கிலிருந்து எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா? ஸோ நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வேர் த விண்ட் ப்ளோஸ் நார் வேர் இட் கோஸ், ஸோ இஸ் இட் வித் அ பர்சன் ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட். அப்படி தான் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இயேசுநாதர் இருந்தார். 12 வயசில் அவர் கிளம்பிடுறாரு. 20 வருஷ காலம் அவர் திபெட்டு, லாமாஸு, நம்ம காஷ்மீர் வேலி, அமர்நாத் கேவ் வரைக்கும் அலையிறாரு. ஸோ அமர்நாத் கேவில் புறா வடிவத்தில் இருக்கார் இல்லையா, அவர் தான் அவருடைய குரு. இயேசுநாதருடைய குரு அமர்நாத் கேவில் புறா வடிவத்தில் இருக்கிற அமரநாதர் அப்படின்றது, என்றும் அழியாதவர்னு அர்த்தம். அமரநாதர் அவர் தான் அங்கே புறா வடிவத்தில் இருக்கார். ஸோ இயேசு அவர்கிட்ட சிஷ்யனாக இருந்து திபெத்தில் இருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு திருப்பியும் வர்றார். வரபோது ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் கிவிங் ஞானஸ்தானம். வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணியினால ஞானஸ்தானம் கொடுக்குறான். அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, ஆர் யூ த ஏலியா அப்படிங்கிறான். நீ தான் அந்த தீர்க்கதரிசியா, நீ வந்து இதை கொடுத்துட்டுருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் சொல்கிறான், வர்றவருடைய ஷூ லேசை கட்டுற அளவு கூட நான் பவர்ஃபுல் கிடையாது. வருகிறவர் ரொம்ப பெரியவர், அவருடைய ஷூலேஸ் எங்கிட்ட பவர் கிடையாது. அப்போ தூரத்தில் இயேசு வர்றார். வர்றபோது இவன் வந்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி அதுவும் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் பாவத்தையும் கிராஸில் எடுக்க போகிற தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னா அந்த குட் ஷெப்பர்ட் இஸ் கம்மிங்னு இயேசு அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவான். இயேசு இவங்கிட்ட வருவார். இவன் அந்த தண்ணியை எடுத்து அவருக்கு பேப்டைஸ் பண்ணுவான். அப்போது ஒரு வெள்ளை புறா அவருடைய தோள் மேலே வந்து உட்காரும். அது யாருன்னா அவருடைய குரு, ஜீசஸோட குரு. இதே மேட்ரு நான் அந்த ஊஞ்சலில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த வெள்ளைப்புறா வந்திருக்கா. இது ஈவன் போப்பாண்டவருக்கே தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் கான்கிரீட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தரேன் இல்லையா. அந்த கடவுளானவர் அந்த புறாவினுடைய வடிவத்தில் வந்து இந்த இடத்துல உட்கார்றாருன்னா அதே மாதிரி இதனுடைய எக்ஸ்பாண்டர்ஸ் இது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா தேர் நாலேஜ் இஸ் புக்கிஷ். ஆல் திஸ் ஆர்ச் பிஷப் திஸ் பீப்புள் தேர் நாலேஜ் இஸ் புக்கிஷ். தே நோ ரிச்சுவல்ஸ். நம்ம ஊர் கோயில் ஆயிருங்களை மாதிரி கோயில் ஆயிருங்கெல்லாம் வந்து ஞானிங்களாம் என்ன அவங்களுக்கு மந்திரம் தெரியும், அதெல்லாம் தெரியும், அர்ச்சனை பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இயேசு என்ன சொல்கிறாரு, யூ ஷுட் பி பார்ன் வித் ஸ்பிரிட்டுங்கிறாரு. ஸோ ஆஃப்டர் யூ வாஸ் பேப்டைஸ் வித் வாட்டர், உங்கள் பூணூல் கல்யாணம் மாதிரின்னு வச்சுக்கோயே, அதுதான் வாட்டர் பேப்டைஸ் ஆகுது. அதுக்கு பின்னால் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட்டுங்கிறாங்க இல்லையா, அதுதான் அவருடைய குருவாகிய அமர்நாத்தில் இருக்கிற புறா வடிவத்தில் ஆனவர் இவருக்கு வந்து நிரம்புறாரு. அப்போது ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஆக்டிவ் மெசையாஸ் ரோல் வாஸ் ஹார்ட்லி 4 years. 12 வயசில் போயிடுறாரு. 20 வருஷம் கழித்து 32 வயசுக்கு வர்றாரு. 36, 37 வயசில் அவரை சிலுவையில் போட்டாங்க. ஒரு 4 years தான் அவர் ஆக்டிவாக இருந்தார். ஸோ இது வந்து ஒரு டிவைன் ஹேப்பனிங். இது நீ ஒரு சித்த புருஷனாவோ ஒரு ஞானியாவோ இருந்தாலும் இல்லையே,
இது எப்படி நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம எல்லார்கிட்டையுமே அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி வரும். இஃப் யூ ஆர் டிசர்விங், உனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் குவாலிட்டிஸ் இருந்தால், ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய சித்த புருஷன், ஒரு மகான், அவங்ககிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுப்பான். இப்போ ஒரு ஆடு மேய்க்கிற மாதிரி இருந்தான், அவன் பேர் மூலன். சுந்தரானந்தர்னு ஒரு முனிவர் காட்டில் வந்துட்டுருக்காரு, ஆடுங்கள்லாம் வந்து அழுதுன்னு உக்காந்துருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த மூலன் செத்து கிடக்கிறான். இவன் எவ்வளோ நல்ல மேய்ப்பனாக இருந்தாக்கா இவங்ககிட்ட ஆடுங்கள்லாம் அழுவுன்னு சொல்லிட்டு அவருடைய உடம்பு ஒரு குகையில் வச்சுட்டு தன்னுடைய ஆத்மாவை தூக்கி இந்த ஆடு மேய்க்கிறவன் வீட்டில் போட்டுன்னு ஆடுங்களெல்லாம் ஓட்டிக்கணும் போகிறாரு. எல்லாம் ஆடுங்கள்லாம் செட்டில் ஆகிட்டு இதெல்லாம் ஒன்னே அந்த ஆட்டு மூலன் இருக்கா இல்லையா, அவன் பொண்டாட்டி குடும்ப நடத்துறதுக்கு வர்றா. அம்மா, நான் வந்து உன் ஹஸ்பண்ட் கிடையாது, உன் ஹஸ்பண்ட் உடம்பில் இருக்கிற ஒரு சாமி அப்படின்னு. அவள் குய்யோ முறையும் ஊரை கூட்டிடுறான். ஊருக்காரங்கெல்லாம் வந்த உடனே ஒரு பாருங்கள், இதுதான் என் உடம்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு காம்ப்ரமைஸ் சாமி, இந்த உங்கள் பழைய சாமியார் உடம்பு எரிச்சிடலாம், நீங்கள் இந்த உடம்புலேயே இருந்து இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருங்கன்ட்டாங்க. அவர் தான் திருமூலர். சுந்தர முனிவர் மூலன் என்ற ஆற்றினுடைய உடம்புக்குள்ளே வந்து திருமூலராகி 3000 பாட்டு பாடுறார். அதுதான் மந்திரம்னு சொல்லக்கூடியது. இது நடந்ததா இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய ஆதிசங்கரர், மண்டன மிஸ்ரர் பிரம்மா, சரசவாணி சரஸ்வதி. வாதத்தில் மண்டன மிஸ்ரர் கெலிச்சிடறாரு. சரஸ்வதி சொல்ல, அவரில் நாம் பாதி என்ன கேலின்றா. சரிம்மான்றார். குடும்ப சுகத்தை பற்றி சொல்லுன்னு. இவர் ஒரு சன்னியாசி. குடும்ப சுகத்தை பற்றி எது சொன்னாலையும் அது நிஜமாக இருக்காது, ஊகம்தான். அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமான்னு போயினேங்கிறாரு. போனால் காசி ராஜா இறந்து கிடக்கிறான். இவர் சரி இதுதான் ட்ரிக்ஸுன்னு தன் உடம்பு ஒரு குகையில் வச்சுட்டு காசிராஜா உடம்புக்குள்ளே போய் காசி ராணி கூட குடும்பம்லாம் நடத்தி குடும்பம்லாம் எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிறார். அவர் மந்திரி பார்க்குறான், இந்த புதுசாக வந்துக்கிற ராஜா வேற ஆள், இல்லைன்னா இவ்வளோ அறிவாளியாக இருக்க மாட்டான்னு ஒற்றர்கள் அனுப்பிச்சி எங்கேயாவது ஒரு பெரிய மகானுடைய உடம்பு இருந்தால் எரிச்சிருங்கோன்றான். இவங்க குகையில் இருக்கிற அந்த உடம்பை எரிக்க போகிற போது கை பத்துது. இங்கே ராஜா உடம்புல இருக்கிற ஆதிசங்கருக்கு தெரிஞ்ச உடனே இந்த உடம்பை கெடுங்க எட்டுன்னு போய் கபால்னு போய் தான் உடம்புக்குள்ளன்னு வச்சிடறாரு. ஆனால் எந்திரிக்கிற போது கை மாத்திரம் கரியாகுது. அவருடைய சிஷ்யர் பத்மபாதர் சொல்கிறார், என்ன இருந்தாலும் ஒரு மகான் ஆசீர்வாதம் பண்ணுற போது கை அழகாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். நரசிம்மர் நெருப்பு கடவுள், நான் வந்து அவர்கிட்ட வேண்டுறேன், நீங்களும் வேண்டுங்க, உங்களுக்கு கை வரும்னு. அப்போ இவங்க பாடுறாங்க, லட்சுமி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் என்ற பாட்டை பாடி, இந்த மாதிரி உலகத்தில் நான் கஷ்டப்பட்டுங்கிறேன், எனக்கு நீ இது கொடுக்கணும்லாம் சொல்லி இவர் கை வந்தது. அவராலையும் குடுவிட்டு குடுப்பாய முடிஞ்சது அப்படின்னு ஆதிசங்கருடைய வரலாற்றுலையும் இருக்குது. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உலக வரலாற்றில் இந்த குடுவிட்டு குடி பாய்ஞ்சவங்க. அருணகிரிநாதர் பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்தால் தான் வல்லாள தேவராஜனு கண்ணு தெரியும். அதனால் இவர் கிளி வடிவு எடுத்துக்கிட்டு சம்பந்த ஆண்டானுடைய சூழ்ச்சியினால் தேவலோகத்துக்கு போயிட்டு அதை எடுத்துன்னு வர்றாரு. அதுக்குள்ளே கோபுரத்தில் இவர் கிடைச்சிட்டு போன உடம்பை சம்பந்தாண்டான் எடுத்து திருவண்ணாமலை கோயிலுக்கு பேக் சைடில் எரிச்சிடுறோம். இப்போ கூட நீங்கள் போனால் பார்க்கலாம், அந்த இடத்துல தனியாக ஒரு கோயில் சிவா சமாதி இருக்கும். அவர் கிளி வடிவாகவே இருந்துட்டார், வேறு வழி இல்லை அவருக்கு. அதனால் கிளி வடிவாக இருந்தார். பாரிஜாதம் கொடுத்து வல்லாள தேவனுக்கு கண்ணு வந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவர் அங்கே தான் சுற்றினுக்கிறார். அருணகிரிநாதர் இன்றைக்கி வரைக்கும் திருவண்ணாமலை கோயிலும் சுற்றின்னு இருக்கார். நான் வந்து அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா திருவண்ணாமலையில், அங்கே இருப்பேன். அப்போ ராமசுரகுமார் சாமி இருந்தபோது ஒரு ஆள் வந்தான். வந்துட்டு எனக்கு சோறே போட மாட்டேன்றாங்க, எனக்கு கொஞ்சம் உத்தரவு போட்டு சோறு போட சொல்லணும். அது யாரும் அருணகிரிநாதர். அந்தாலும் கிளிகோபத்தில் உட்காந்துக்கிறாங்க, நைவேத்தியம் வைக்கலாம், அந்த ஆளுக்கு எங்கேருந்து வரும்? அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன், நம்ம துர்கை கோயில் இதில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு துர்கையை நிற்க வச்சு 18 கையோடு கொண்டுட்டோம். இங்கே நைவேத்தியம்லாம் வைக்கிறாங்களா? பக்கத்தில் மிளகாத்தம்மன் இருக்குது. அந்த அம்மா என்கிட்ட ஒரு நாள் வந்தான். வந்துட்டு எல்லாத்தையும் பெரிய வழி தின்னுடுறா, நான் பசியாகிறேன், எனக்கு ஏதாவது கொடுக்க சொல்லு அப்படின்னு. அப்புறம் நான் குருமூர்த்தி அவங்க ஃபேமிலியில் சொல்லி அவங்க அங்கேருந்து டெய்லி கொண்டாந்து மிளகாத்தம்மனு சோறு போடுறாங்க. அதனால் இந்த கோயிலில் இருக்கிற சாமிகளுக்கெல்லாம் கூட தேவை இருக்குது. சாப்பிடுதோ இல்லையோ வாசனை தேவைப்படும். அது மாதிரி கூடு விட்டு கூடு பாயிருந்தும் உண்மை தான். தேவைகள் இருக்கிற தேவதா சக்திகள் உலகத்தில் இருக்கிறதும் ஒன்று தான். இதெல்லாம் அவங்கவுங்க நேரடியான அனுபவங்கள் வர்றபோது புரிஞ்சுக்குவாங்களே தவிர புக்கிலெல்லாம் இதை படித்தா ஒன்றுமே புரியாது. நிறைய மதங்கள் இருக்கிறவங்களுக்கு
ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரூத் எல்லாம் புரியவே புரியாது. இட் இஸ் ஆல் ஸ்பிரிச்சுவல். நீ பேசுறது உடம்பு சம்மந்தப்பட்டது, இட்லி தோசை டாய்லெட் போகிறது அதெல்லாம், அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் ஒரு ஆத்மா என்பது சரீரத்திலேருந்து தன்னை வெளியே ஏற்றிக்கொள்கிற ஒரு காலம் வருது. அதுதான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது. அது வந்தப்புறம் எப்போ வேணாலும் அந்த ஆத்மா பழைய உடம்பு தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே இருக்கலாம், இல்லை வேறு உடம்பு தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே இருக்கலாம். அந்த உடம்பு மனுஷ உடம்பாக தான் இருக்கணும்னு இல்லை, பாம்பு, கிளி, குருவி, மயில் எதுவாக கூட இருக்கலாம், எதுக்குள்ளே வேணாலையும் போகலாம். கூடு விட்டு கூடுப்பாயிருதுன்னு சொல்கிறது. இதெல்லாம் புக்கில் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சாமியாருங்க இவங்கெல்லாம் இல்லையா, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. அதாவது டோட்டலி இந்த உலகத்தில் டிட்டாச் ஆகணும். ஒரு பாம்ப் அண்ட் ஷோக்கோ பெருமைக்கோ இதை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னு நினச்சாக்க இந்த பவர் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஒரு தடவை வென் யுவர் ஸ்பிரிட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பாடி, உடம்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இட்ஸ் யுவர் சாய்ஸ் அண்ட் தேர்ஸ் எ டிவைன் பிளான் டு கண்டினியூ இன் திஸ் பாடி ஆர் ஸ்டே இன் சம் அதர் பாடி. அது மாதிரி. ஸோ ஐ ஹேட் தி டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 1984 January 26. வாட் இஸ் தட்? உடம்புலேருந்து ஆத்மா தனியாக வந்துடும். இந்த உடம்பை அது பார்க்கும், சாட்சியாக பார்க்கும். இதுதான் பார்த்திடவே பலன் தாழ்வல்ல, உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்திடுன்னா. உடலுக்குள்ளவனே உயிருக்குள்ளவனா ஆத்மாக்குள்ளவன் நோக்கொட்டி பார்த்திடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னால் என்னென்ன இருக்குன்னா, பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. இந்த உலகத்தில் இந்த மாதிரி இந்த மெய் உடம்பு பொய் உடம்பு இருக்கு இல்லையா, அந்த நீங்கள்லாம் வச்சுன்னுங்கிறது இட்லி சாம்பார், அது பொய் உடம்பு. இந்த ஜோதி தனியாக பிரிக்கிற வைபவம் வந்துச்சுன்னா அது மெய் உடம்பு. ஸோ ஐ உணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே ஆங்கு மெய் உணர்வு அன்பில் அவருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்லுவார். ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்குது. அந்த நிலை வந்தால் நம்ம உடம்புலேருந்து நம்மளை பிரிச்சுக்க முடியும். மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா.